ப்ரனவுனை ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். நவுன் அப்படின்னா என்ன? பெயர். அதே பெயரை நம்ம ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டாக ஒரு பேராகிராஃபில் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸில் பெயரை வச்சு சொல்லிடலாம். ரிப்பீட்டடாக ஒரே ஒரு பர்சனை பற்றியே நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரே ஒரு பொருளை பற்றியே நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கொடுக்க போகிறோம் அப்படின்னா திருப்பி திருப்பி அந்த நேமை யூஸ் பண்ணாமல் அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சில வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ராமு இஸ் கோயிங் டு ஸ்கூல். இதில் நவுன் எது? நேம். ராமு அது பாய் இல்லையா? ஸோ அந்த இடத்த நம்ம ஹீ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ப்ரனவுன். இந்த ப்ரனவுன் 2 டைப் இருக்குது. ஒரு சென்டென்ஸில் ஃப்ரண்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்ட் ப்ரனவுன் வச்சும், பேக்கில் சேஞ்ச் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் வச்சும் சேஞ்ச் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ரனவுன் என்னெல்லாம்? ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட். ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் மீ, யூ, அஸ், தெம், ஹிம், ஹர், இட். சரியா? இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு சென்டென்ஸில் ஃப்ரண்ட்டில் வர்றதை என்னென்னு சொல்லுவோம்? சப்ஜெக்ட். பின்னால் வர்றதை ப்ரெடிகேட். ப்ரெடிகேட்டில் சென்டென்ஸில் ப்ரெடிகேட். இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போது ராம் ஒரே சென்டென்ஸை நான் சப்ஜெக்ட் ப்ரனவுன் வச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறத பாருங்கள், ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் வச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறத பாருங்கள். ராம் லைக்ஸ் பிரியாணி. இதில் ஃப்ரண்ட்டில் சேஞ்ச் பண்ணணும் நேம் அப்படின்னா ஹீ லைக்ஸ் பிரியாணின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ ராம ஹீன்னு மாற்றிருக்கிறோம். அப்போது அது சப்ஜெக்ட் ப்ரனவுன். பின்னால் பிரியாணின்னு ஒரு நவுன் இருக்குது, அதையும் மாற்றலாம். அதை மாற்றினா எப்படி மாற்றணும்? ராம் லைக்ஸ் இட். ஓகேயா? இப்போ சப்ஜெக்ட் ப்ரனவுன் மாற்றுறதெல்லாம் ஒரு 3 எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜான் இஸ் ஈட்டிங். ஜானுங்கிறது பாய், ஹீ இஸ் ஈட்டிங். செந்தில் அண்ட் ஐ வென்ட் டு மதுரை. நானும் அவனும். ஸோ வி வென்ட் டு மதுரை. ராணி அண்ட் சீதா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொருத்தங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அப்போ கை காட்டி பேசுகிறோம். ஸோ தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? இது ஃப்ரண்ட்டில் நம்ம மாற்றுறது. இதே இது அப்படி பேக்கில் ஆப்ஜெக்ட் ப்ரனவுனை நம்ம மாற்றுறதை பாருங்கள். ஐ லைக் கெவின். இதுவும் ஒரு நேம், ஆனால் நவுன் பின்னால் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட். அப்போது பாய் நேம் ஹீயாக இருக்கிறது பேக்கில் ஆப்ஜெக்ட் ப்ரனவுனை நம்ம மாற்ற போது என்ன மாற்றணும்? இங்கே பார்த்தோம்ல அந்த டேப்ல காலம். ஹீக்கு ஹிம், ஷீக்கு ஹர். ஸோ ஐ லைக் ஹிம். The teacher spoke to Sita. Sita girl name, so her. The teacher spoke to her. My grandmother thanked my sister and I. We அப்படி சொல்லும்போது பேக்கில் ஆப்ஜெக்ட் ப்ரனவுனுக்கு my grandmother thanked us. ஓகே? I met Rohan and Rohit. I met them. I found the key. I found it. ஒரு திங், அதனால் it. He called John. He called him. Understood?